ஆகஸ்ட் 3, 2026 அதாவது அடுத்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது. நார்மலாக 9:15க்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் 3:30க்கு க்ளோஸ் ஆகும். கேஷ் மார்க்கெட், டெரிவேட்டிவ் மார்க்கெட். ஆனால் செபி இப்போ அதிரடியாக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆகஸ்ட் 3லிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. என்ன சேஞ்சஸ்? அதாவது டெரிவேட்டிவ் மார்க்கெட், ஈக்விட்டி டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் 10 நிமிஷம் ட்ரேடிங் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 9:15லிருந்து 3:40 வரைக்கும் நடக்கும். ஸோ ஏன் இந்த சேஞ்சஸ்? இதனால் என்ன பெனிஃபிட்? இதனால் யாருக்கு லாஸு? இந்த சேஞ்சஸ் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய சேஞ்சஸாக யாரெல்லாம் கவனிக்கணும்? இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் ட்ரைனிங் செஷன் நடந்துகிட்ருக்கு. வரப்போகிற வாரம், அதாவது வர வெள்ளிக்கிழமை மதுரையில் ஈவினிங் ட்ரைனிங் நடக்குது 5 மணிக்கு அலைஸ் ப்ளூவோட பிரான்ச்சில். சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு திருச்சியில் ட்ரைனிங் செஷன் நடக்குது. இந்த 2 ட்ரைனிங்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு விஷயம்னா என்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்கன்னா, நார்மலாக 9:15க்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் 3:30க்கு க்ளோஸ் ஆகும். ஆனால் இனிமேல், அதாவது இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து 9:15லேருந்து 3:40 வரைக்கும் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் மட்டும், அதாவது ஸ்டாக் ஃபியூச்சர், இண்டெக்ஸ் ஃபியூச்சர், ஸ்டாக் ஆப்ஷன், இண்டெக்ஸ் ஆப்ஷன். இப்போது ஓப்பனிங் டைமில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதே மாதிரி க்ளோசிங்கில் மட்டும் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில், அதாவது F&O மார்க்கெட் மட்டும் 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் இதை ஏன் 10 நிமிஷம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா க்ளோசிங் ஆக்ஷன் செஷன், CAS. இந்த CAS அப்படின்றது என்னென்னா, ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸுக்கும் டெரிவேட்டிவ் ப்ரைஸுக்கும் ப்ரைஸ் டிஸ்கவரி இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். நார்மலாக 9:15லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகும்போது நிஃப்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிஃப்டி ஃபியூச்சர் இன்க்ரீஸ் ஆகும், நிஃப்டி ஃபால் ஆச்சுன்னா நிஃப்டி ஃபியூச்சர் ஃபால் ஆகும். ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கால் இன்க்ரீஸ் ஆகும், நிஃப்டி ஃபால் ஆகும்போது புட்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து டைம் டு டைம் அண்டர்லைங் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அண்டர்லைங்? டெரிவேட்டிவ் மார்க்கெட் மட்டும் இண்டிபெண்ட்டாக ப்ரைஸ் அப்ஸ் அண்ட் டவுன் போகாது. அதோட அண்டர்லைங் ப்ரைஸை பொறுத்து தான் டெரிவேட்டிவ் ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து எல்லா டெரிவேட்டிவ் ஸ்கிரிப்டுக்கும் அண்டர்லைங் இருக்கும். அண்டர்லைங் இல்லாமல் எந்த ஒரு டெரிவேட்டிவ் ஸ்கிரிப்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காது. அப்போது நிஃப்டி ஃபியூச்சர் அப்படின்னா நிஃப்டி ஸ்பாட்டு தான் அதோட அண்டர்லைன். நிஃப்டி ஆப்ஷன்ஸு அதோட அண்டர்லைன் நிஃப்டி ஸ்பாட்டு. ஸோ அப்போ என்னென்னா, இந்த நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸும் ஃபியூச்சர் ஆர் ஆப்ஷனோட ப்ரைஸும் டைம் டு டைம் 9:15லேருந்து மார்க்கெட் முடிகிற வரைக்கும் ஒரே சிமிலர் பேட்டர்ன். அங்கே சேஞ்ச் ஆகும்போது இங்கே சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த க்ளோசிங் லாஸ்ட்டு 3:30க்கு இப்போ இருக்கிற டைமிங்கில் 3:28, 29 பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் சடனாக இந்த அண்டர்லைனில் ஏதாவது சேஞ்ச் வரும்போது, அதாவது கேஷ் மார்க்கெட்டில் பெரிய சேஞ்சஸ் நடக்கும்போது, எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் வந்து லாஸ்ட் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸில் பெரிய அளவுக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அது டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் போகலாம். அப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸும் கேஷ் மார்க்கெட்டில் க்ளோசிங் ப்ரைஸும் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இருக்கிற க்ளோசிங் ப்ரைஸும் பெரிய கேப் இருக்கும், இல்லை சேஞ்சஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ப்ரைஸ் டிஸ்கவரியை எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் இந்த 10 நிமிஷம் டெரிவேட்டிவ் மார்க்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இதில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, 2,900 ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு 3:28க்கு என்ன ஆகுதுன்னா, சடனாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி 2,915 ஏறிடுது. 15 ஒரு ஸ்டாக்குக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது என்னென்னா, லாஸ்ட் மினிட்ல இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபியூச்சரில் சடனாக இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா, இதுக்கும் அதுக்கும் பெரிய கேப் க்ளோசிங் ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது டர்ன் ஆகிடும். அப்போ இந்த ப்ரைஸ் மிஸ்மேட்சை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்காக தான் டெரிவேட்டிவ் 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த க்ளோசிங் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ரைஸை வச்சு, கேஷ் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை வச்சு ஃபியூச்சர் ஆர் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ப்ரைஸை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் இந்த 10 மினிட்ஸ் வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பெட்டர் ஹெட்ஜிங். ஸோ ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் மொமெண்டமில் ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்குது. ஏன்னா கேஷ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலும் டெரிவேட்டிவ் மார்க்கெட் இருக்கிறதுனால லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க. சப்போஸ் ஒரு ட்ரேடர் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வாங்கி வச்சிருக்கிறார், க்ளோசிங் டைமில் சடனாக ஒரு பேங்கிங் ஸ்டாக்ஸை பவுன்ஸ் பேக் ஆகுது.
அப்போ என்னன்னா அந்த டைமில் வந்து ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் அடிஷ்னலாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். 3வது பெட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். 3.29க்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாலடைல் டெரிவேட்டிவ் மார்க்கெட்லேயும் இருக்கும், ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் இருக்கும். ஆனால் இப்போ அது 3.39 வரைக்கும் தான் அந்த க்ளோசிங் வாலட்டிலிட்டி வந்து டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் செய்கிறதுக்கும் சான்ஸ் கிடைக்கும். இது யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு, க்ளோசிங் ப்ரைஸை பார்த்து ஒரு அக்யூரேட் ஹெட்ஜிங் செய்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதாவது ப்ரைஸ் டிஸ்கவரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் நிஃப்டி வந்து 24,500 இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு கால் ஆப்ஷன் வச்சுருக்கிறேன். 3:30க்கு ப்ராஃபிட் இல்லை, மார்க்கெட் க்ளோசிங் ஹவரில் ப்ராஃபிட் இல்லை. சடனாக க்ளோசிங் ஆக்ஷன் காரணமாக கேஷ் மார்க்கெட்டை ஒரு ஸ்ட்ராங் வாலடைல் இல்லை க்ளோசிங்னு வச்சுக்கலாம். ஃபியூச்சர் என்ன ஆகுன்னா 3:35க்கு ஜம்ப் ஆகும். 3:35க்கு ஜம்ப் ஆகும்போது இது ப்ராஃபிட் புக் செய்ய இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். எக்ஸ்பைரி டேயில் என்ன நடக்கும்? எக்ஸ்பைரி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 மினிட்ஸு கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக சான்சஸ் இருக்குது. இன்ஸ்டிடியூஷனல் க்ளோசிங் ஆக்ஷன் பார்த்து ஹெட்ஜ் செய்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பொசிஷன் ரோல் ஓவர் செய்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஷார்ட் கவரிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. காமா எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து வேகமாக சேஞ்சஸ் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நிஃப்டி அட் த மணி ஸ்ட்ரைக்கில் 35 ரூபாயில் நான் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நான் வச்சுருக்கிறேன். க்ளோசிங் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 30 பாயிண்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா 35 ரூபாலேருந்து 55 ரூபா போகும். ஸோ இல்லைனா 10 ரூபா கூட குறையலாம். ஸோ அப்போ என்னென்னா லாஸ்ட் 10 மினிட்ஸில் ரிஸ்க் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா 3:30க்கு மார்க்கெட் முடிஞ்சிச்சுன்றத அந்த மைண்ட் செட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். 3:40 வரைக்கும் டெரிவேட்டிவ் மார்க்கெட் இருக்குது. எக்ஸ்பைரி டேயில் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா ரிஸ்க்கை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 10 மினிட்ஸை பொறுத்து எமோஷன் ட்ரேடிங்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆப்ஷன் பையருக்கு டைம் டிகே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் நம்ம கேர் எடுத்துக்கணும். அல்கோ ட்ரேடர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ அல்கோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்காக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. அல்கோ ட்ரேடிங் வந்து ரீட்டைல் சைடில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த அல்கோவில் வந்து இந்த சேஞ்சஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லை அதுக்கான சேஞ்சஸ் என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா டைம் சேஞ்சஸை வந்து அப்டேட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு. அல்கோ ட்ரேடிங் நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி அந்த ஃபார்முலாவில் டைமை வந்து சேஞ்ச் பண்ணணும். புரோக்கர் ஏபிஐ, ஆட்டோமேஷன், ஸ்கிரிப்டு, ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் செட்டிங்ஸு இது எல்லாமே நிறைய நம்ம மறுபடியும் செக் பண்ண வேண்டி வரும். இதில் ஒரு சில முக்கியமான விஷயம், இந்த 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால என்னென்ன சேஞ்சஸ் வரும்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். மார்ஜின் மாறுமா அப்படின்னா மார்ஜின் மாறாது. ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ரூல் சேஞ்சஸ் நடக்குமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரேட் மாடிஃபிகேஷன் ஏற்கனவே இருக்கிற அதே டைமில் தான் நடக்கும். கிளைண்ட் கோட் மாடிஃபிகேஷனும் அதே டைமில் தான் நடக்கும். ஸோ அப்போ என்னென்னா வேப் முறையே தொடரும். எப்போ அப்படின்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் எப்படி ஏற்கனவே கால்குலேட் பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி அதே ஃபார்முலா தான் இப்போவும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஓவரால் கன்க்ளூஷன் என்னென்னா மார்க்கெட் ஓப்பனிங்கில் டைம் எந்த சேஞ்சஸும் இல்லை. மார்க்கெட் க்ளோசிங்கில் டெரிவேட்டிவ் மார்க்கெட் 3:30க்கு க்ளோஸ் ஆக வேண்டிய மார்க்கெட் 3:40க்கு அதாவது 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆகி க்ளோஸ் ஆகும். இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பெட்டர் ப்ரைஸ் டிஸ்கவரி இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். பெட்டர் ஹெட்ஜிங், இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷன் வந்து இன்னும் பெட்டராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பைரி டே வாலட்டிலிட்டி அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த புதிய டைமை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3:40 வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க், என்னோட அடுத்த மதுரை திருச்சி ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க், ஃப்ரீ ட்ரைனிங் நடக்குது. 2 ட்ரைனிங் செஷனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.